சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலகமதில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ரெயின் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எண்டு வரைக்குமே சொல்லியிருப்பேன். நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் புரியும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் வந்து மொத்தமாக 3 பிக்சர் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் ஓரளவுக்கு டார்க்னஸாகவும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு 58 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. இதே மாதிரி எண்டுலேயும் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங் போய்க்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வெதர் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரெயின் எஃபெக்ட் இருக்குது. இந்த ரெயின் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியுமே ஸ்டார்டிங் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெட்ரோக்கு கீழே நாய்ஸ்ன்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லீஃப் PNG ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இதை சென்டரில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட சாய்ஸ் தான் எங்கே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கிராஸாக டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வேல்யூ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா செகண்ட் லீஃப் வந்து வந்துடும். அதை கீழே இந்த மாதிரி எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓரளவுக்கு டார்க்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப டார்க்னஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு 60 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இது கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஹோம் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு வந்துடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து 58 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாக்ஸ் மார்க் இது டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது PIP ஆப்ஷனில் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது வந்து 56 செகண்ட்ஸ் தான். நீங்கள் பிளாங்க் வந்து 58 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதனால் இது உங்கள் ஃபிங்கரில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக் பிளேயர் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு கீழே கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸா இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே கட் அவுட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே குரோமா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே சர்க்கிள் வரும், அதை கரெக்டாக அந்த லீஃப் மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக அது ஹைட் ஆயிரும். கீழே ஸ்ட்ரென்த்து ஷேடோ வந்து 100 நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் பிக்சருக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த பிளாங்க் மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் கொடுத்து ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே ஒரு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து அந்த இலை கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வந்து அந்த இலைக்குள்ளே இருக்கிற மாதிரி போகும். இப்போ கரெக்டாக வரலன்னா மறுபடியும் அந்த பிக்சரை டச் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரை வந்து பேக்ரவுண்டில் போயிடும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு தெரியல, அதை மட்டும் எல்லா ஆடியோ டெம்ப்ளேட்டையும் ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் இது எல்லாமே இருக்கும். லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா இங்கே டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டத்தில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணின ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே இதில் வந்து ஆட் ஆகிடும். ஃபாண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த எடிட். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.